தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க. பொதுவாக உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ், முதல் தொழில் படைத்தல். எல்லா தொழில்களிலும் படைத்தல் என்ற ஒன்று காரணமாகத்தான் இருக்கும். ஆனால் முழுமுதற் காரணமாக படைத்தல் என்பது எழுத்துலகில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகை படைத்தது இறைவனாக இருக்கலாம், அது கடவுள் நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லலாம். இன்னொன்று பெற்றோர்கள், நம்மளை தாய் தந்தை இல்லை அவங்களை அப்டேட் பண்ணால் கடவுள் போகும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் படைத்தல் இருக்கும். அதுபோல குறள் என்பது எழுத்து வடிவமாக இன்று புத்தகமாகத்தான் முதலில் படைத்தலுக்கு வந்தது. அதனால் இந்த தொழிலை செய்கின்ற அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய விடயம் இது. உலகில் தாய்மொழியில் படைத்தல் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம் என்று சொன்னால், எல்லா மொழிகளுக்கும் தாயான தமிழ் மொழியில் படைத்தல் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பெருமிதம் கொள்ள வேண்டிய விடயம். உலகத்தில் ஏன் தமிழ் மொழி மட்டும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது? உலகில் எல்லா மொழிகளும் கிட்டத்தட்ட நீங்கள் 3000 மொழிகள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் செம்மொழியாக 5 மொழிகள் எடுத்துக்கொள்ளலாம், ஆஸ்தான மொழிகளாக 18 எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கூடுதலாக எழுத்து வடிவம், உரு வடிவம் என்று எடுத்துக்கொண்டால் 247 மொழிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஏன் தமிழ் மொழி மட்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்க வேண்டும். உலகில் எல்லா மொழிகளும் புரட்சிகரமான விடயங்களை பேசும், எழுதும், இயற்றும். ஆனால் இறுதியில் இறைவனிடம், ஆட்சி அதிகாரத்திடம் சரணடைந்துவிடும் எல்லா மொழிகளும். ஆனால் உலகில் ஒரு மொழி மட்டும்தான், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மொழி மட்டும்தான் இறைவனை கேள்வி கேட்டது, அரசவை கேள்வி கேட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் ஆட்சியாளர்களை தண்டிக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் வரைக்கும் எடுத்துக்கொள்வோம், மன்னராட்சியிலிருந்து ஜனநாயகம் வரை எடுத்துக்கொள்வோம். எல்லா இடத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களை தண்டிப்பார்கள், மக்களால் ஆட்சி அதிகாரத்தை தண்டிக்க முடியாது. நீங்க அப்ப ஜனநாயகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்கேயும் பணம் வாங்கி கொண்டு ஓட்டளித்து தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் விருப்பம் இல்லாத ஒருவர்கள் அரசாழ்வார்கள். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணகியுடைய காலத்தில் கண்ணகியுடைய சொல் தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதற்காக மன்னரே கேள்வி கேட்டது தமிழ் மொழிதான். இன்னும் நீங்கள் கூடுதலாக போனால் எல்லா மொழியும் இறைவனிடம் சரணடைந்து விட்டது. கடைசியில் இறைவனிடம் போற்றி போற்றி என்று சரணடைந்து விடும். ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் இறைவனை கேள்வி கேட்டது. என்ன கேள்வி கேட்டது என்னன்னு சொன்னால், நான் இன்னொன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லா மொழிகளிலும் இறைவன் பாட்டுடை தலைவனாக இருப்பான். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் இறைவன் எழுத்தாளனாக இருக்கிறான். பொங்குதேர் வாழ்க்கை கண்டனை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ என்று குறுந்தொகையில் வரக்கூடிய பாடலுடைய ஆசிரியர் இறையனார் என்றுதான் இருக்கும். மொழியில் ஏதோ பிழை, அது உண்மையோ பொய்யோ, பிழை ஏற்பட்டு விட்டது என்பதற்காக நக்கீரர் வந்திருப்பது இறையனார் என்று அறிந்திருந்து வாதிட்டார். எப்படி சங்க இருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு எது குலம், சங்கை அறிந்துண்டு வாழும் அரணை உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று. இதற்கு ஆதாரம் என்றுதான் பெருந்தேவ பாணியில் நக்கீரனை எழுதினார். ஆளவாய் அண்ணல் பெருந்தமிழ அழித்தனால் அடியேனை அப்படின்னு சொல்லி. அப்போது கூட குற்றாமலை குளத்திலிருந்து நக்கீரர் எழுகிறார். அப்போது என்னன்னா, என்னை விட சுப்ரீம் பவர், என்னோட உச்சபட்ச அதிகாரம் நீ கொண்டவன் நீ, இப்ப நான் போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய நக்கீரர் அப்படியே மேலே ஏறி வருகிற போது சிவபெருமான் அப்ப கூட என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என் பாட்டில் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒழிய தவறை மன்னித்துக் கொள்ளு என்று சொல்றது. படைப்பாளனாக இருப்பது என்பது பெருமைக்குரிய விடயம். நான் ஒரு 2 நிமிடங்கள் முடிச்சேன், ஏன்னா அடுத்து நிறைய பேர் பேசணும். 2ஆம் உலகப் போர் உங்களுக்கு தெரியும், 41 கிட்டத்தட்ட 45 அந்த காலகட்டங்களுடைய மிகப்பெரிய இது. ஹிட்லரை எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி ஹிட்லரை ஸ்டாலின் வீழ்த்தினார் என்று சொல்வார்கள். ஸ்டாலின் வீழ்த்தலை, ஹிட்லரும் வீழவில்லை. அப்ப யார் வீழ்த்தினா அப்படின்னா, ஹிட்லருடைய படை, அதாவது ஜெர்மனியினுடைய படை உருசியா நோக்கி, சோவியத் யூனியன் அங்க நோக்கி வருது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் தோற்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார். இப்பொழுது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு காப்பரன் இருக்கிறது. என்ன காப்பரன் அப்படின்னா, சிவில் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது லெனின்கிராட் என்ற மக்கள் கிட்டத்தட்ட 900 பேர் தான் அந்த கிராமத்தில் வாழ்கிறார்கள். அவர்களை வீழ்த்தி விட்டா கண்டிப்பா உருசியா வீழ்ந்துடும். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஸ்டாலின் வீழ்ந்து விடுவார். ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அரசை காப்பாற்றணும், நம்மளுடைய நாட்டை காப்பாற்றணும் சொல்லி அந்த 900 மக்களும் காப்பரன்களாக செயல்படுகிறார்கள். செயல்பட்டு கிட்டத்தட்ட 772 நாட்கள் 2 நாட்கள் ஜெர்மனுடைய படை வீரர்களை உள்ளக்கை விடல. அதுல பாதி மக்கள் அழிந்து போறாங்க. அதுவே விஷயம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, உருசிய படைகள் தயார்படுத்துதலுக்கு நேரம் கொடுக்கணும். அப்படின்னா இவங்க 700 பேர் காப்பரங்கள் செயல்பட்டு அங்க மருத்துவத்திலிருந்து மீண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஆயுதங்களை உருவாக்குறாங்க, தானியங்களை விளைவிக்கிறாங்க. இப்படியே போக 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 600வது நாளில் சிவில் பேர் என்று சொல்லக்கூடிய அந்த காப்பரன் திரும்ப ரஷ்யாவிட்ட வசமாகிற பொழுது இப்படி இருக்கு. ஆனா இதுல என்ன படைப்பாளர்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆரம்பத்துல அந்த மக்கள் போருக்கு வரவே இல்லை. போர்னா யார் புரியணும், ராணுவ வீரர்கள் புரியணும், மக்கள் நாங்க ஏன் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 100 நாட்கள்ல அந்த சிவில் பேர் இவங்ககிட்ட வசமாயிருது. அப்பதான் அங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாட்டுல எப்படி பாரதிதாசன் போல புரட்சிகரமான கவிஞர்கள் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த நாட்டுல 2 கவிஞர்கள், அது பேர் அறியப்படலை. அந்த 2 கவிஞர்கள் ஒரு பாடுறாங்க. என்னன்னா, இந்த மண்ணின் மக்களே நீங்கள் வர வேண்டும் சொல்லிட்டு, இதான் தமிழா இருக்கும். அந்த
கவிஞர்களோட புரட்சியில தான் அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம நாட்டை நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக இருந்தவர்கள் போராளிகள் எப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல 33 வருட ஆயுத போராட்டங்கள் நடத்திய விடுதலை புலிகள் அவங்க பெரிய அளவுக்கு அவங்ககிட்ட எந்த வசதியுமே இல்லை. ஆனா அமெரிக்க ராணுவத்தை ஊடுருவு செய்யக்கூடிய அளவிற்கு கொட்டமானிடம் வந்து உளவுத்துறை இருந்தது. அப்போ மக்களுடைய திடகாத்திரமாக நாங்க ஏன் ஒரு சம்பளம் அப்படின்னா என்னுடைய நாட்டை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 700 மக்களை தயார்படுத்தி 2 கவிஞர்கள் 2 படைப்பாளர்கள் தான் தயார்படுத்தினாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 2ஆம் உலகப் போரில் அந்த 2 கவிஞர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் உண்மையில் தமிழ் மொழிக்காக வேலை செய்யவில்லை என்று சொன்னால், அதாவது அவங்களுடைய மொழிக்காக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றது ஹிட்லராகத்தான் இருந்திருப்பான், ரஷ்யா இருந்திருக்காது. அப்போ 2ஆம் உலகப் போரை 2 கவிஞர்கள் மாற்றி அமைத்தார்கள். அது நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ 33 வருட ஆயுத போராட்டம் வந்து நடந்துச்சு. அப்போ ஊடகங்கள் கேள்வி கேட்கிறாங்க மேதகுவே பிரபாகரன் அவர்கள்ட்ட, நாளைக்கு தமிழீழம் அமைந்தால் முதற்கண் நன்றி யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு இந்த ஒருவேளை நாளை தமிழீழம் அமைந்தால் அந்த ஆணையரவு போரை வந்து விடுதலை புலிகள் கைப்பற்றி விட்டார், அடுத்து யாழ்கோட்டை நோக்கி முன்னேறி செல்கிறார்கள், அதுவும் கிட்டத்தட்ட விழுந்து விட்டது. ஆனால் ஏன் தமிழீழம் அமையவில்லை என்பது வந்து அரசியல் காரணங்கள், அது இப்போ இந்த இடத்துல பேச வேண்டாம். அது அப்போ இப்படி இருக்க சூழ்நிலை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை தமிழீழம் அமைந்தால் விடுதலை புலிகளோ இல்லை நானோ என்னுடைய தளபதிகளோ காரணம் என்பதை சொல்வதை விட இந்த தமிழீழம் எழுச்சி மிகுவதற்காக பாடல்களை எடுத்த புதுவை ரத்தனை துறை தான் இந்த தமிழீழம் அமைவதே காரணம். அதனால படைப்பாளர்கள் இந்த சமூகத்தில் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படலாம், அது வந்து நம்ம வந்து மறுக்கிறது இல்லை. ஏன்னா சொல்லப்போனா படைப்பாளர்கள் இருக்கும் போது இரங்கல் கூட்டத்தை நடத்திவிடுங்கள் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய, ஏன்னா உலகத்திலே மறைந்த பின்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரே இடம் படைப்பாளர் இடம் மட்டும்தான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த வஉசிக்கு வந்து அப்படியே தூத்துக்குள்ளா வந்தேன், வஉசிக்கு என்ன இருக்கு இது இருக்கு, கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பு அன்னைக்கு அவர் வித்த சொத்தோட மதிப்பு 5000 கோடி. யோசித்து பாருங்க, அவர் சிறையிலிருந்து வெளியில வர்றாரு, எத்தனை பேர் வந்து அழைச்சி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இந்த நிலைமையில கொஞ்சம் மாறிக்கிட்டு வருதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்று வந்து நம்மளுடைய ஓரளவு இந்த தமிழ் மொழி மீது படைப்புலகத்தின் மீது இன்னைக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுறேன். அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய இளம் கவிஞர்களுக்கு, நானே இளம் கவிஞர் தான், எனக்கு வயசுலாம் ஆகலை, இருந்தாலும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, திடகாத்திரமான படைப்புகளை எழுதணும் இல்லையா. இப்போ ஒரு யானை வந்து தன்னுடைய குட்டியை பிரசவிப்பதற்குள் நாய்க்குட்டி வந்து கிட்டத்தட்ட 3 தடவை குட்டி போட்டுரும் இல்லையா. ஆனால் நாயினுடைய வருகையை விட யானைக்குட்டியினுடைய வருகை இந்த உலகமே கொண்டாடும். அதுபோல நீங்கள் எத்தனை படைப்பு, வள்ளுவர் ஒரு படைப்பு தான் எழுதினாரு இல்லையா. அப்போ படைப்பு பொதுவாக படைப்பாளர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதை விட எண்ணத்தில் அதிகமாக இருக்கணும். அதனால தொடர்ந்து எழுதுங்க. நான் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டதற்கு பொறுத்தருள்க. அனைவரும் வந்து நலமோடு இருக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போட்டு